மத்திய அரசின் பத்ம விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள 112 பேருக்கு இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார் பத்மஸ்ரீ விருது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொன்மை வாய்ந்த மொழியான தமிழ் மொழியை கொண்டுள்ள தமிழ்நாட்டில் மேல்மருவத்தூர் என்ற கிராமத்தில் இயற்கையை இறைவனாக வழிபடும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த திரு கோபால் நாயக்கர், திருமதி மீனாம்மாள் தம்பதிக்கு மனித குலத்தை மேம்படுத்த 1941ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்கள் இந்த பூமியில் அவதரித்தார். அவர் குழந்தையாக இருந்தபோதே அவர் ஆதிபராசக்தியால் ஆட்கொள்ளப்பட்டார். அதற்கு சான்றாக பாம்பு அவர் திருமேனியின் மீது ஊர்ந்து விளையாடும். இதனை நேரிலே கண்டு வியந்தவர் பலர் உண்டு. திரு கோபால் நாயக்கர் வீட்டுக்கு முன்னால் சிறிய கோயில் ஒன்று உண்டு. அந்த கோயிலுக்கு விழா எடுப்பது அந்த குடும்பத்தாரின் வழக்கம். அங்கனம் ஒருமுறை விழா எடுத்துக் கொண்டாடிய நேரத்தில் ஆதிபராசக்தி சிறுவனாக இருந்த பங்காருவை பயப்படுத்திக் கொண்டு பேசினாள். மகனே, நான் இந்த பாலகன் மூலமாக வெளிப்பட்டு மக்கள் துயர் துடைக்கப் போகிறேன். இவன் மூலமாக அருள்வாக்கு அளிக்கப் போகிறேன் என்று கூறினாள். ஏதோ ஒரு கிராம தேவதை என்னவோ சொல்கிறது என்றுதான் முதலில் கோபால நாயக்கர் நினைத்தார். அடுத்த கணம் அருள் நிலையில் இருந்த சிறுவன் பங்காரு அங்கிருந்த தாம்பூலத்தட்டை எடுத்து வளைத்து காட்டினார். அதைக் கண்டு தெளிந்த கோபால நாயக்கர், அம்மா, நீ என்னுடைய நிலங்கள் இருக்கும் பகுதியில் குடிக்கொண்டால் பிற்பாடு உனக்கு ஆலயம் எழுப்பவும் விழா எடுக்கவும் வசதியாக இருக்குமே என வேண்டினார். அங்கனமே ஆகட்டும் என்றாள் அன்னை. திரு கோபால் நாயக்கரின் இந்த முதல் வேண்டுகோள்தான் ஆலயத்தின் விதையாயிற்று. மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் கருவறை உள்ள இந்த இடத்தில் இதற்கு முன்பு ஒரு வேப்ப மரம் இருந்தது. வேப்ப மரத்திலிருந்து பால் வடிய தொடங்கியது. இந்த அதிசயத்தை கேள்விப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே வந்து அப்பாலை குடித்து பயன் பெற்றனர். அந்த பால் பலருடைய நோய்களை நீக்கியதும் உண்மை. இந்த புதுமை அந்நாட்களில் செய்தித்தாள்களில் புகைப்படத்துடன் வெளியிடப்பட்டது. 1966ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் மாபெரும் புயல் ஒன்று வீசியது. வீசிய அந்த புயல் காற்றில் பால்வடிந்த வேப்ப மரம் விழுந்தது. அது விழுந்த பிறகுதான் அதன் அடியில் வளர்ந்திருந்த புற்றும் கரைந்தது. கரைந்த புற்றிலிருந்து சுயம்பு வெளிப்பட்டது. ஆயிரத்து 1979ஆம் ஆண்டு அன்னையின் அருள்வாக்குப்படி அருள் திரு அடிகளார் அவர்களுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் செய்யப்பட்டு மகனை மகானாக்கும் வைபவம் நடைபெற்றது. வாழ்வில் இலக்கணம் தேடும் இவ்வுலகில் அடிமைத்தனம், மூட நம்பிக்கை, தீண்டாமை போன்ற சமுதாய பிணிகளை அகற்ற வேண்டிய சூழ்நிலையில் அண்ணல் காந்தியடிகள் அகிம்சை நெறியை கையாண்ட போது தாய்மையுகம் பிறந்தது போன்று தோன்றியது. ஆனால் காந்தியடிகள் விரும்பிய விவசாய முன்னேற்றம் பெற்ற நாடாக உருவெடுக்கவில்லை. மாறாக சாதியாலும் வர்ண பேதத்தாலும் வாடிக் கிடந்தது. பிரிந்து கிடந்த இந்த சமூகத்தை ஒரே தாய் ஒரே குலம் என்ற பொன்மொழிக்கு இணங்க ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஆலயத்துக்கு வரலாம் என்று ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தை உருவாக்கியவர் அம்மா. கடவுள் மறுப்பு செய்து பெண்ணுரிமைக்கு போராட்டம் நடந்த அந்த காலகட்டத்தில் அடிகளார் அவர்கள் ஆன்மீகத்தில் கடவுள் நம்பிக்கையூட்டி பெண்ணுரிமை பெற்றுத் தந்தவர். கரு சுமக்கும் பெண்கள் கருவறை வரைக்கும் சென்று பூஜை செய்ய அனுமதித்தும் சாதித்தும் காட்டியவர் அம்மா. அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்கள் ஆன்மீகத்தை எளிமையான முறையில் பாமரனும் வழிபட வழிப்பாதை அமைத்துத் தந்தார். பக்தி, தியானம், தொண்டு, தர்மம் மட்டுமல்ல, இல்லற வாழ்விலும் சிறப்புற வாழ்ந்து காட்டி ஆன்மீகத்தில் புதிய பாதை வகுத்தார். என்ன தவம்